வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நேற்று மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆச்சு. நெகட்டிவாக மார்க்கெட் ஓப்பன் ஆகி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஐடிசி ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை, 405 அந்த ரேட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்டாக்கு வந்து நல்லா ஃபால் ஆகிட்டு இருக்கு. உண்மையுமே இந்த ஸ்டாக்ல வந்து ஃபால் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி டைம்ல குவாலிட்டியான லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. அந்த வகையில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபெடரல் பேங்க், தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க், கர்நாடகா பேங்க் இது எந்த பேங்க் சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்துட்டு 100 ரூபாய்க்கு கம்மியான பேங்க் வந்து நிறைய பேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து 100 ரூபாய்க்கு கம்மியான ஸ்டாக்ஸை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸில் கேட்டிருக்காங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் 100 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து பேங்கிங் செக்டரில் ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இவங்க சர்வீஸ் செக்டர் ஓரியன்டாக இருக்கிறதுனால இதுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு க்ரோத் இருக்கும், ஓரளவுக்கு பேசிக்கான ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏன்னா இவங்க பேங்கிங்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ கண்ட்ரோல் இந்த மாதிரி இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து இவங்க ட்ரூவாக இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 100 ரூபீஸ்க்கு கீழே ஸ்டாக் அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறோம். அந்த ரிஸ்க்லேயும் நமக்கு ரிவார்ட் கிடைக்கிற மாதிரி பேங்கிங் செக்டரில் ஐடென்டிஃபை பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ 100 ரூபாய்க்கு கம்மியான பேங்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க் இருக்குது, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்குது, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்குது, யுகோ இருக்குது, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இருக்குது. இந்த பேங்க்கில் எந்த பேங்க் இப்போ செலக்ட் பண்ணால் பெட்டர் ஆப்ஷனாக இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். நேற்று மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியை வச்சு தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணாங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 620 பாயிண்ட், அதாவது 1.38% வந்து ஒரு ஹியூஜான ரிட்டர்னை வந்து பேங்க் நிஃப்டி கொடுத்துச்சு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஹைக்கை கொடுத்துச்சு. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ 405 ரூபாய்ன்ற ரேட்டுக்கு பக்கமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. உண்மையுமே வந்து பார்த்தீங்க அப்படி 20,000 25,000 கோடி வரைக்கும் பேட் வந்து அதோட 4% வந்து செல் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஐடிசியோட பேரண்ட் கம்பெனி பேட்ல பாத்தீங்க அப்படின்னா 29% வச்சிருக்காங்க. அதுல அவங்க 25% வந்து ஹோல்ட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற 4% வந்து செல் பண்ற ஐடியால இருக்காங்க. ஸோ அதுக்கு நிறைய உண்டான ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி ஆர்பிஐ கிளியரன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா பேட் வந்து இது செல் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி செல் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி ஸ்டாக் வந்து உண்மையுமே ஃபால் ஆகும். ஆனால் இதோட மார்க்கெட் கேபிட்டல் இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப இது ஒரு 20,000 கோடிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் இல்லை. இருந்தாலுமே மார்க்கெட்ல வந்து எக்ஸ்பெக்டட் நியூஸ் தான். இருந்தாலும் இது வந்து ஸ்டாக் வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு அட்ராக்டிவான ரிசல்ட்ஸ் இல்லை, மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லாதனால இந்த ஸ்டாக் வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் வந்து 450 ரூபாய்க்கு வாங்கினேன், 480 ரூபாய்க்கு வாங்கினேன், இப்போ வந்து இதை செல் பண்ணிடலாமா, எக்ஸிட் பண்ணிடலாமா? ஐடிசி மாதிரி கம்பெனிலாம் உங்களுக்கு இமீடியட் ரிட்டர்னை கண்டிப்பாக கொடுத்துறாது. இது லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். அதனால வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் வந்து அக்குமுலேட் பண்ணுங்க. உண்மையுமே வந்து 350 ரூபா 375 ரூபா அந்த ரேஞ்சுக்கு பேட் செல்லிங்கால வருது அப்படின்னாலும் அந்த டைம்ல இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணுங்க. 5 to 10 இயர்ஸ்ல இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கா நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்கு. நம்ம சேனல்லயே பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஹை குவாலிட்டி பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம டீடைலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கோட்டாக் பேங்க் இதை பற்றி டீடைலாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணலாம் மாதிரி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அது ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து அட்ராக்டிவான ப்ரைஸ்லேயே வந்து நம்ம எந்த ரேட்டில் பை பண்ணலாங்கிறத பற்றி டீடைலாகவே அனலைஸ் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் பேங்கையும் வந்து அதோட பையிங் ரேட்டை பற்றி டீடைலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆல்ரெடி ஹோல்டிங்ஸ் இருக்கும். இது இல்லாமல் அடுத்த லெவலில் இருக்கிற பேங்க்ஸாக இருக்கிற லாங் டேர்முக்கு சூட்டபுளான பேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேங்கை கன்சிடர் பண்ணலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெடரல் பேங்க் இருக்கு, தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் இருக்கு, கர்நாடகா பேங்க் இருக்கு. இது ரேட் ஓரியன்டா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வகையில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பிஇ ரேஷியோ பிரகாரம் அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ 11 இருந்தாலும் தமிழ்நாடு மெர்கடைல் பேங்கை பொறுத்த வரைக்கும் இது 7.26 இருக்கு, கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும் 5.99 இருக்கு, ஃபெடரல் பேங்கை பொறுத்த வரைக்கும் 9.31 இருக்கு. இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் இதுல பாத்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ் வந்து 3.13 இருக்கு, டிஐ ஹோல்டிங் வந்து 3.20 இருக்கு. அதே கர்நாடகா பேங்கை பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ ஹோல்டிங் 19.03 இருக்கு, டிஐ ஹோல்டிங் 17.69 இருக்கு. ஃபெடரல் பேங்கை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐ ஹோல்டிங் 29% இருக்கு, டிஐ ஹோல்டிங் 44% இருக்கு. ஸோ ஒரு ஹியூஜான ஹோல்டிங் இருக்கு. அது இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்ல டாப் 50குள்ளேயே இந்த பேங்க் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த 3 பேங்கை கன்சிடர் பண்றப்ப நீங்க இமீடியட்டா நீங்க கன்சிடர் பண்ணலாம். லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னும் ஒரு நல்ல ரிட்டர்ன்
ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய பேங்க் அப்படின்னா ஃபெடரல் பேங்கை நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஃபெடரல் பேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க எஸ்ஐபி மோட்லயே கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல லம்சம் மோட்லயே கன்சிடர் பண்ணலாம். ஃபெடரல் பேங்கோட growthம் கிளியரா இருக்கு. அதனால வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண அந்த 5 ஸ்டாக்ஸ் நீங்க ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்த லேயர்ல வந்து நீங்க ஃபெடரல் பேங்கை நீங்க டெஃபினட்டா வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல கன்சிடர் பண்ணலாம். 100 ரூபாய்க்கு கம்மியான பேங்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டாக்ஸ் இருந்தாலும் பேங்கிங் செக்டர்ல நம்ம ஐடென்டிஃபை பண்றது சேஃபான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். அந்த வகையில் 100 ரூபாய்க்கு கம்மியான பேங்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் இருக்கு, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்கு, யுகோ இருக்கு, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபீஸுக்கு கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடியதான். சவுத் இந்தியன் பேங்க் வந்து இப்ப ரேட் வந்து நல்ல ஒரு ஹை ஆகி போச்சு. மறுபடியுமே வந்து இப்போ ஒரு சின்ன கரெக்ஷன் ஆயிருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் ரைட்ஸ் இஷ்யூக்கு எல்லாமே எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க் 2 டைம் வந்து ரைட்ஸ் இஷ்யூ கொடுத்துருக்காங்க. இதுல ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 3:1 கொடுத்துருக்காங்க. அதாவது 3 ஸ்டாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. பிரீமியம் வந்து 13%லும் 30%லையும் கால்ஃபர் பண்ணிருக்காங்க. ஸோ சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதோட ரெக்கார்ட் டேட் அதாவது ரைட்ஸ் இஷ்யூ வரட்டும், அதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட்டுக்கோசரம் வெயிட் பண்ணலாம். நீங்க ஆல்ரெடி வந்து இப்போ 35 அந்த ரேஞ்சில் வாங்கியிருந்தா கூட இன்னுமே கொஞ்சம் ஸ்டாக் வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசென்டான ரிசல்ட்ஸ் கொடுத்ததுனால இந்த ஸ்டாக் வந்து ஹைல போயிருக்கு. ரைட்ஸ் இஷ்யூவால என்ன பிரச்சனை வரும், நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஆல்ரெடி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்றாங்க அப்படின்னா நம்ம டெஃபினட்டா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஸ்டாக்கோட வேல்யூஷன் வந்து கொஞ்சம் கரெக்ட் ஆகும். ஸோ யார் ஸ்டாக் ஹோல்டரா இருக்கிறீங்களோ அதாவது ஷேர் ஹோல்டரா இருக்கிறீங்களோ இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமோ அவங்க எல்லாமே டெஃபினட்டா வந்து சவுத் இந்தியன் பேங்கோட ரைட்ஸ் இஷ்யூல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு உங்களோட குவான்டிட்டியும் சரி ரேட்டையும் வந்து ஆவரேஜ் பண்ணுங்க. அப்பதான் வந்து இந்த ஸ்டாக்ல வந்து நீங்க பை பண்ண ரேட்டை வந்து ஒரு வேல்யூபிளான பையா நம்ம மாற்ற முடியும். ஸோ அதனால இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிட்டர்னை கொடுத்தாலும் நம்ம வந்து ரைட்ஸ் இஷ்யூக்கோசரம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி எந்த ரேட்ல ட்ரேட் ஆகுதோ அதுக்கப்புறம் இதை லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல கன்சிடர் பண்ணலாமாங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பாத்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்லயே ஒரு கார்பரேட் ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஐடிஎஃப்சி லிமிடெடையும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெர்ஜ் பண்ணி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கா மாற்ற போறாங்க. இது வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய மூவா தான் இருக்குது. இதுக்கு உண்டான ஆர்பிஐ அப்ரூவல் எல்லாமே கிளியரன்ஸ் கிடைச்சிருச்சு. இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த மெர்ஜர் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும். இப்போ நீங்க வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கும் ஐடிஎஃப்சி லிமிடெடையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெர்ஜர் ஆர்பிட்ரேஜ் பெனிஃபிட் ஒரு 1000 ரூபீஸ்க்கு பக்கமா இருக்கு, அதாவது 10%க்கு பக்கமா. அதனால நீங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை கன்சிடர் பண்ணுறதுக்கு பதிலாக ஐடிஎஃப்சி லிமிடெடை கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 10% ப்ராஃபிட் வந்து நம்ம ஈஸியா கிடைக்கும். மெர்ஜரா கன்வெர்ட் ஆகிறப்ப நமக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கா மாறிடும், ஐடிஎஃப்சி லிமிடெட் வந்து டீலிஸ்ட் ஆயிரும். ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல டெஃபினட்டா இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கா இப்ப கன்சிடர் பண்ற வேண்டிய ரேட்ல தான் இப்ப இருக்கு. இப்ப பார்த்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் பிஇ ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். சவுத் இந்தியன் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கிளியரா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, யுகோ பேங்க், ஐஓபி இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் பேங்க்ஸா இருக்கு. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து கவர்மெண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க வர்ற ப்ராஃபிட் எல்லாமே வந்து டிவிடெண்டா வந்து வெளியே எடுத்துருவாங்க. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹியூஜான ரேலியை கொடுத்துருச்சு. ஐஓபியோட பிஇ ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா நியர்லி 50க்கு இருக்கு. இந்த கம்பெனியோட பிஇன்னு பாத்தீங்க அப்படின்னா 9.33 இருக்கு. ஸோ ரொம்ப ஹை வேல்யூஷன் இருக்கு. அதே மாதிரி யுகோ பேங்க்கும் ரொம்ப ஹை வேல்யூஷன் இருக்கு. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவும் அதர் பேங்க்ஸை கம்பேர் பண்றப்ப இப்போ சவுத் இந்தியன் பேங்க் ஆகட்டும் அதர் பேங்கை கம்பேர் பண்றப்ப வேல்யூஷன் வைஸ் காஸ்ட்லியா இருக்கு. பப்ளிக் செக்டர் நல்ல ரேலியை கொடுத்ததுனால அந்த 3 பேங்கையும் இப்போதைக்கு டெம்பரவரி அவாய்ட் பண்ணுங்க. ரிமைனிங் இருக்கிற 2 பேங்க்ல சவுத் இந்தியன் பேங்க், ஐடிஎஃப்சி பேங்க் இருக்கு. இதுல சவுத் இந்தியன் பேங்க் ரைட்ஸ் இஷ்யூவோட ரேஷியோ வரட்டும் என்ன பர்சன்டேஜ்ல வந்து நமக்கு ஆவரேஜ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். இப்போ நீங்க இமீடியட்டா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை கன்சிடர் பண்ணலாம். அது ஐடிஎஃப்சி லிமிடெடை கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மெர்ஜர் ஆர்பிட்ரேஜ் பெனிஃபிட்டும் கிடைக்கும். நீங்க எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ற அப்படி இருந்தா கூட ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல லாங் டேர்ம்ல லம்சம் உள்ள இன்வெஸ்ட் பண்ற அப்படி இருந்தாலும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. நல்ல ஃபியூச்சர் growth இருக்கிற பேங்கா தான் இருக்கு. அதனால வந்து இப்ப நம்ம பார்த்த வீடியோல நீங்க 2 பேங்க் அதாவது ஃபெடரல் பேங்கையும் சரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கையும் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல கன்சிடர் பண்ணுங்க. 100 ரூபீஸ் கீழே அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை கன்சிடர் பண்ணுங்க. ரேட் வைஸ் ஒன்றும் ப்ராப்ளம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஃபெடரல் பேங்கையும் கன்சிடர் பண்ணலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபோக்கஸ் பண்ணி தான் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்றோம். அது இல்லாம அடுத்த லெவல் பேங்க்ஸ் அப்படின்னா இப்போ நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய பேங்க் வந்து ஃபெடரல் பேங்க் இருக்கு, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்கு. ஸோ இது லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க.
நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 55% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.